குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்துருந்தா என்ன பலன் நடக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று சேர்றது அப்படின்னா, ஒரே வீட்டில் இப்போ சூரியனும் குருவும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அது சேர்க்கை தான். குரு நின்ற இடத்துக்கு சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சேர்க்கை தான். குரு நின்ற இடத்துக்கு சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் இருக்காரு. குரு நின்ற இடத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் தொடர்பு கொள்கிற மாதிரி தான். ஒன்று சேர்ந்துருந்தாலும் சரி, நல்ல பலனையே கொடுக்கும். ஏன் அப்படின்னா, சூரியனும் குருவும் நட்பு கிரகங்கள். நட்பு கிரகங்கள் ஒன்று கூடும்போது நல்ல யோக பாக்கியத்தையே கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் தனக்காரகனாக வராரு. பொருளாதாரத்தை அதிகமாக அள்ளி கொடுப்பாரு. குழந்தைகளுக்கும் காரகனாக வராரு. நல்லா நம்மளுக்கு ஒரு செல்வாக்குள்ள நல்ல குழந்தைகள் பிறக்கும். குழந்தைங்க பிறந்த நேரம் நம்ம முன்னேறுவோம். அந்த மாதிரி குழந்தைகளாக பிறக்கும். 2 பேரும் ஒன்று சேரும்போது சூரியன் தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய கிரகம். தலைமை பண்புனா, ஒரு படித்து வேலைக்கு போகும்போது அங்கே நம்ம ஒரு கம்பெனிலேயோ ஒரு வேலையில் இருக்கும்போது பெரிய தலைமை பொறுப்பில் இருப்போம். நமக்கு கீழே 100 ஆள் செய்கிற மாதிரி இருப்போம். அல்லது தொழில் செஞ்சாலும் நம்ம சொந்த தொழில் செஞ்சாலும் பெரிய லெவலில் தான் நம்ம தொழில் செய்வோம். ஏன்னா தலைமை பண்புக்குள்ள கிரகம் இல்லையா. அரசியலில் போனாலும் நம்ம அதில் முன்னேற்றம் அடைவோம். அந்த திசை நடந்தால், அதாவது குரு தசையோ சூரியன் தசையோ நடக்கும்போது அரசியலில் போனாலும் நம்ம அங்கே அரசியல் செல்வாக்கு நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சூரிய பகவானும் குரு பகவானும் ஒன்று சேர்ந்து தொடர்பில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு குழந்தைங்க ஜாதகத்தில் இருந்தாவே அப்பாவுக்கு அந்த பலன்லாம் கிடைக்கும். அதே போல் அப்பா ஜாதகத்தில் இருந்தாலும் அவர் அந்த பண்பை எல்லாத்தையும் அனுபவிப்பார். அப்படி அமையும். அந்த சூரியனும் குருவும் தொடர்பில் இருந்தாங்கன்னா சேர்க்கை பெற்று அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருந்துன்னா கொடுக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அதே 1, 4, 7, 10 குருவும் சூரியனும் சேர்ந்துருந்தால் தான் அந்த பலன். 6, 12 2 பேரும் இருந்தாங்கன்னா அந்த பலன் கிடைக்காது. அதே 1, 5, 9 இருந்தாலும் லக்னத்துக்கு 1, 5, 9, லக்னத்துக்கு 1, 4, 7, 10 அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் லக்னத்துலேருந்து எண்ணி வாங்க. சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்து எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். குரு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆவது வீட்டில் சூரியன் இருந்தாலும் சரி, குரு இருக்கிற இடத்துலேருந்து 7ஆவது வீட்டில் சூரியன் இருந்தாலும் சரி தொடர்பு கொள்கிற மாதிரி, குரு இருக்கிற இடத்துலேருந்து 9ஆவது வீட்டில் இருந்தாலும் தொடர்பு கொள்கிற மாதிரி தான். நல்லா இருப்பீங்க. சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறவங்க எந்த குறைபாடும் இல்லாத நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்க்கலாம்.